இந்த அன்னோன் ஃபேஸ் ஆஃப் அஜித் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம வந்து அவர் ஷெட்ல எவ்வளோ ஜாலியா பேசுவாரு, சிரிப்பாருங்கிறது. அந்த ஒரு இடத்துல நீங்க அவர ஹர்ட் பண்ணி உங்கள திட்டுறாருன்றப்போ, அஜித்தோட அந்த கோபப்படுற முகத்த அந்த 1 செகண்ட் எப்படி இருந்தது? அதான் நான் எல்லாமே பார்த்துட்டே ம். இருந்தேன்ல. எப்படி இப்படி இருக்காரு? அதான் நான் கேட்கணும்னு நெனைக்கிறேன் இந்த அது இடத்துல. எப்படி இருக்குன்னா, வலி தாங்க முடியாம ஒரு பெயின் இருக்கு. எவ்வளோ பெரியா இருந்தாலும் ஒரு ஒரு ஆமாமா. லெவல் ஆஃப் பெயின் இருக்குல்ல, அந்த பெயின்ல தான் நடந்தது. அது ஒண்ணும் இல்ல. எக்ஸாம்பிள் வந்து அந்த அமர் ஃபைட் இருக்கும். ம், ம். சார் நான் கழுத்த நெரிக்கிட்டு இருப்பேன். ஆரவ் சார் வந்து பிரேக் அடிப்பாரு. ஆமா. டுவர்ட்ஸ் கேமரா வந்து இதுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கும். ஆமா. அந்த கேமரா முன்னாடி அவர் வந்து லிட்டரலா அவர் பிரேக் அடிக்கணும். ம். யாரு? ஆரவ் சார். சடன் பிரேக் அடிச்சிட்டாரு. ஸோ என்ன ஆச்சு, நான் கழுத்த புடிச்சிருக்கேன் வந்து சடன் பிரேக் அடிச்சா என்ன பண்ணேன், நான் போய் கண்ணாடியில விழுந்துட்டேன். கண்ணாடியே உடைஞ்சிருச்சு ஆக்சுவலா. அம்மர் கிளாஸே உடைஞ்சிருச்சு. ம். அந்த டைம்ல சார் என் கழுத்த வேற நெரிச்சிட்டு இருக்கேன். சரி. அவருக்கு ஏற்கனவே இன்ஜூரிஸ் நெறைய இன்ஜூரிஸ். பெல்ட் வேற போட்டுருக்காரு. அப்ப அவர் கழுத்த உடிச்சிட்டு போனா எப்படி இருக்கும் பாருங்க. அந்த பெயின்ல அந்த நிமிஷத்துல திட்டினாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன இறக்குங்கன்னு சொல்லிட்டு, "என்னடா தல என்னாச்சு? எப்படி ஆச்சு? என்னாச்சு? அவன பாருங்க" அப்படின்னு. ம். அந்த திட்டுற மூவ்மெண்ட்ன்றது அந்த வலியில திட்டுவாங்கல்ல அதுதான். அதுக்கப்புறமா அவர் வந்து உங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத தான் பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவரு அதுதான் அந்த அந்த விஷயம் அதுதான். ஏன்னா லிட்டரலா தெரியும் அவர் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா அவருக்கு எவ்வளோ இன்ஜூரிஸ் இருக்கு, எவ்வளோ விஷயம் இருக்கு. அன்னைக்கெல்லாம் அவருக்கு நீ பிரச்சனை வேற. நீ பெயின் வேற அவருக்கு. காலே தூக்கி வைக்க முடியல. அவர் ஸ்டிக் வச்சு நடந்துட்டு இருந்த இதெல்லாம் பார்த்தோம். அது யாரா இருந்தாலும் வரும். "டேய் என்னடா?" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த அந்த மூமெண்ட்ஸ் அங்க